எபிரேயருக்கு எழுதின நிருபம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. இதுதான் இந்த எபிரேய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற தரிசனம். இது கனமான ஊழியம். தானாய் இந்த ஜீவியத்தை ஒருவனும் அடைய முடியாது. இந்த கனமான ஊழியத்தை தேவன் நமக்கு தருகிறார். இதை கிறிஸ்துவின் உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறார். எது கனமான ஊழியம்? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இந்த வார்த்தையை படித்தோம். வாக்குத்தத்தத்தை பொறுமையோட சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள் என்பதுதான் இந்த கனமான ஊழியம். 6ஆம் அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருங்கள். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதுதான் ஊழியம். இதை நான் சொல்லவில்லை. இதைத்தான் எபிரேய நிருபம் நமக்கு தரிசனமாக விளக்கி காண்பிக்கிறது. இது பேசுவது புதிதாக இருக்கிறது. நாம் அறிவுக்கும் நம் பழக்கத்திற்கும் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் விளங்கிக் கொள்ளாத வரைக்கும் நாம் மாறவும் முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் தேவனுக்கு செய்கிற ஊழியம் என்றால் அவருக்கு ஏதோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, பிரசங்கம் பண்ணுவது, காணிக்கை தசம்பாகங்களை கொண்டு அவரை ஆராதிப்பது, இது போன்ற பழக்க வழக்கங்களை ஊழியம் என்று சொல்லவில்லை. வாக்குத்தத்தங்களை, அதனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதுதான் ஊழியம். இதை கனமான ஊழியம் என்று சொல்லுகிறார். இதை நாம் விரும்பி அடைய முடியாது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. இதை பெற இறக்குகிற தேவனாலேத்தான் முடியும். இது பெரியது. தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் மிகவும் அதிசயமான ஒரு விஷயம். அதை பெறுவது மிகவும் கடினமான காரியம். அதை பெற்றவர்கள் அதை காத்து கொள்வது மிகவும் கடினமான காரியம் கூட. அது அற்புதமான விஷயம். ஒருவனும் தானாக அடைந்துவிட முடியாது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன் என்று ஒருவன் பிரயாசப்படுவானால், எது வாக்குத்தத்தம்? அது எப்படி சுதந்தரிப்பது? விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் நான் அதை அடைந்து விடுவேன் என்று சொல்வானால் முடியாது. இது ஆரோன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது போல அழைக்கப்பட்டால் ஒழிய அடைய முடியாது. இன்னும் மிகவும் எளிய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவ ஜீவியம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவனால் செய்யப்படுவது. விசுவாசத்தை அவர்தான் நமக்கு தர வேண்டும். வேதத்தை அவர்தான் நமக்கு போதிக்க வேண்டும். சோதனைகளை அவர்தான் மேற்கொள்ள வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் தர வேண்டும். விசுவாசத்தினால் வரக்கூடிய கீழ்ப்படிதலையும் கூட அவர்தான் நமக்குள் இருந்து நடப்பிக்க வேண்டும். அவர்தான் நம்மை பூரணப்படுத்த வேண்டும். என்னால் இது முடியும் என்று நாம் ஏதேனும் ஒன்றை குறித்தாவது தீர்மானிப்போமானால் அது மடமையாகத்தான் இருக்கும். இந்த எபிரேய நிருபம் வேறு எந்த நிருபத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை மிகவும் ஆழமாக ஆராய்ந்து நமக்கு வித்தியாசமான கோணத்திலே அவரை பிரதிபலித்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்றே கூட நான் எபிரேய நிருபத்தை சொல்லுவேன். அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுப்பாரானால் அது எப்படியாக இருக்கும்? அப்படியாக இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் அவரை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வளவாக ஆராய்ந்து நமக்கு காண்பிக்கக்கூடிய நிருபம் வேறு எதிலும்
எங்கிலும் இல்லை, காண முடியாது. அவருடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, தேவன் அவரை ஏன் மகிமைப்படுத்தினார், அவர் எப்படி பரிசுத்தமாக நடந்தார், அவர் இவ்வளவாக உயர்ந்து விளங்குவதற்கு காரணமான நம்பிக்கை என்ன, அவர் பற்றி வாழ்ந்த வாக்குத்தத்தங்கள் என்ன, அவரும் நம்மை போல விசுவாசத்தினால் தான் பிழைத்தார் என்பது போன்ற அற்புதமான அதிசயமான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இயேசு கிறிஸ்துவையே எபிரேய நிருபம் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறது. அவர் நமக்காக அனுப்பப்பட்ட ஒரு சாட்சி. அவரை நாம் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். ஈஸியா ரோல் மாடல். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவரிடமிருந்து படிக்கலாம். அவர் எப்படி விசுவாசித்தாரோ அப்படி விசுவாசிக்கலாம். நாம் எப்படியெல்லாம் போராடுகிறோமோ அவரும் அப்படியெல்லாம் போராடி இருக்கிறார். நாம் எப்படியெல்லாம் பலகீனமாக இருக்கிறோமோ அப்படியெல்லாம் அவரும் பலகீனமாக இருந்திருக்கிறார். ஏதோ தகப்பன் இல்லாமல் ஒரு மரியாள் என்ற கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தபடியினால் அவருக்கு விசேஷித்த தன்மை எதுவும் கிடையாது. அதனால் அவருடைய பிறப்பு நம்மை விட எந்த விதத்திலும் மாறுபட்டது கிடையாது. அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். இதை நாம் ஏற்றுக்கொள்வது சங்கடமாக இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. இந்த உண்மையைத்தான் எபிரேய நிருபம் மையமாக வைத்து எழுதுகிறது. அவர் நம்மை போல பாடுபட்டார், அதனால் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று எபிரேய 4ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே படிக்கலாம். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எல்லா விதத்திலும் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இயேசு வந்தார். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல, அதாவது நம்மை போல. மேலும் இதே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அப்படியானால் என்ன? இயேசு பிதாவினால் பூரணப்படுத்தப்பட்டவர். நம்மை போல மாம்சத்திலே வந்தவர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர், ஆனால் பிதாவினாலே பூரணப்படுத்தப்பட்டவர். இதுதான் நமக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. அவர் பூரணப்படுத்தப்பட்டவர், பூர்ணமானவர் அல்ல. அவர் பிறக்கும் பொழுதே பூர்ணமானவர் அல்ல. அவர் பிறக்கும் போதே சோதிக்கப்படாத ஒரு மனுஷர். சோதனைகளெல்லாம் ஜெயித்த பின்புதான் ஒரு மனுஷன் பூர்ணனாக சொல்ல முடியும். ஆதாமையும் தேவன் சிருஷ்டித்தார். அவன் சோதிக்கப்பட்ட சமயத்திலே சுயநலவாதியாக காணப்பட்டபடினால் அவன் பூர்ணப்பட்டவன் அல்ல. சோதனையிலே தோற்றாதனால் அவன் பாவியாக காணப்பட்டான். சோதனையிலே தோற்கிற எவனும் பாவிதான். நாம் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவெனில், சோதனைகளை நாமும் ஜெயிக்கலாம். அதற்கு நம்முடைய மாம்சம் ஒரு காரணமாக இருக்க முடியாது. நம்முடைய பலகீனத்திற்கு சாக்கு போக்கு சொல்ல, நாம் தோல்வியை தழுவ நம்முடைய பலகீனங்கள் நியாயப்படுத்த முடியாது. நம்முடைய பலகீனங்கள் இயேசுவிடமும் இருந்தது. இதனுடைய ரகசியம் என்னவெனில், இயேசு கிறிஸ்து ஆதாமை விட்டு விலகி நமக்கு காண்பிக்கிற வித்தியாசமான ஒரு வாழ்க்கை என்னவெனில், அவர் தேவனை சார்ந்திருந்தார். நாம் மட்டும் தேவனை சார்ந்தவில்லையா? இல்லை. தான் சோதனைகளை ஜெயிக்கும்படிக்கு தேவனை சார்ந்திருந்தார். தன்னுடைய பிழைப்புக்காக தேவனை சார்ந்திருப்பது வேறு. சபைகளிலே அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன் பிழைப்புக்காக தேவனை சார்ந்தவராக இல்லை, தான் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று தேவனை சார்ந்திருந்தார். இதைத்தான்
5ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, குமாரன் என்றபடினாலே அவர் கேட்கப்படவில்லை, தனக்கு ஒரு மரணம் உண்டு என்ற பயம், அது நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். தன்னை மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரை நோக்கி, நமக்கும் ஒரு மரணம் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்காக நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவது இல்லை. நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் அவரை பாவ மன்னிப்புக்காக அண்டிக் கொள்கிறோம்.